நம்ம பென்டன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பென்னோட ஆம்னிடெக்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல ஆம்னிடெக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க, இல்ல யாராச்சும் ஒருத்தர் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆம்னிடெக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்ட இல்ல எஸ்கேப் ஆன 5 ஏலியன்ஸ் யாரு, அவங்க எப்படி வந்து ஆம்னிடெக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகவோ இல்ல ரிமூவ் பண்ணவோ பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் லிஸ்டா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஏலியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேக்ஸ் அப்படின்ற ஏலியன். இந்த கேக்ஸை பத்தி மோஸ்ட்லி நிறைய பென்டன் ஃபேன்ஸ்க்கு தெரியலாம், ஆனா 1-2 பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா சிம்பிளா இந்த கேரக்டரை பத்தி நான் சொல்லிட்டேன். அதாவது இந்த கேக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில் கேக்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து நம்ம பென் யூஸ் பண்ற டைம்ல வந்து வேற கேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் எப்படி நம்ம ஆம்னிடெக்ஸ்குள்ள வந்தாரு, எப்படி எஸ்கேப் ஆனார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை. சுருக்கமா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அதாவது பென்டனோட கிளாசிக் கண்டினியூட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வில் கேக்ஸ் வந்து ஆம்னிடெக்ஸை ரொம்ப நாளா தேடிட்டு இருப்பாரு. அதே மாதிரி ரீபூட்லயுமே பாத்துட்டீங்கன்னா நம்ம வில் கேக்ஸ் வந்து ஆம்னிடெக்ஸை தேடிட்டு இருப்பாரு. ஆனா அங்க வந்து நம்ம வில் கேக்ஸோட ஆர்ஜின் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது ஆஸ்மித்தும் நம்ம வில் கேக்ஸும் சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமான இன்வென்டர்ஸா இருப்பாங்க, அதாவது பயங்கரமான சயின்டிஸ்டா இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த சமயத்துல தான் ஆம்னிடெக்ஸ்னு சொல்லிட்டு டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியா வருது. அதாவது ரெண்டு பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணி, அதாவது வில் கேக்ஸும் ஆஸ்மித்தும் ஒன்னா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா பாத்துட்டீங்கன்னா இவங்க ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸை உருவாக்குறாங்க. அந்த டிவைஸோட பேரு தான் ஆம்னிடெக்ஸ். இந்த ஆம்னிடெக்ஸ் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட பவர்னால நம்ம வில் கேக்ஸ் வந்து கரெக்ட் ஆயிடுறாரு. அதாவது இந்த ஒரு பவர் தான் நம்ம யூனிவர்ஸையே ரூல் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு எம்பரரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்னிடெக்ஸை யூஸ் பண்ணி நிறைய மோசமான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய இன்வென்ஷன் தன்னுடைய ஃப்ரெண்டையே வந்து கரெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்மித் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து மனசு வருத்தப்பட்டு நம்ம ஆம்னிடெக்ஸ்க்கு வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. அதாவது நம்ம வில் கேக்ஸ் கிட்ட போய் பேசும்போது நீ வந்து ஆம்னிடெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பழைய நிலைமைக்கு வரதா இருந்த அப்படின்னா உன்னை வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன், இல்லைன்னா உன்னை வந்து கண்டிப்பா நீ நினைக்கிறத மோசமான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா வில் கேக்ஸ் பாத்தீங்கன்னா உன்கிட்ட இருக்கிற பவரோட இப்ப என்கிட்ட பவர் அதிகமா இருக்குன்னு திமிரா பேசுறாராம். இது ரெண்டு பேரும் ஒரு சண்டை வந்து ஒரு இடத்துல பாத்துட்டீங்கன்னா நம்ம வில் கேக்ஸோட ஒட்டுமொத்த லைஃப் ஃபோர்ஸையுமே வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னிடெக்ஸ்க்கு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஆஸ்மித் வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. ஆம்னிடெக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம வில் கேக்ஸோட அந்த லைஃப் எனர்ஜி, அந்த லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கம்ப்ளீட்டா தனக்குள்ள வந்து அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. அது மூலமா பாத்துட்டீங்கன்னா நம்ம வில் கேக்ஸ் வந்து ஒரு வீக்கரான ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுறாரு. அதாவது ரொம்பவே ஒல்லியா நோஞ்ச மாதிரி ரொம்ப வயசான ஒரு கேரக்டருக்கு வந்து அவர் போயிடுவாரு. ஸோ அதே நேரத்தில் பாத்துட்டீங்கன்னா அவர்கிட்ட எடுத்த அந்த லைஃப் ஃபோர்ஸை வந்து கேக்ஸ் அப்படின்ற ஏலியன் ஃபார்மா வந்து நம்ம பென்னுக்கு ரீபூட் சீரிஸ்ல, நான் வந்து கிளாசிக் கண்டினியூட்டில சொல்ல ஆம்னிவர்ஸ் வரைக்கும் இப்படி ஒரு கான்செப்ட் நடக்கவே இல்லை. ஆனா ரீபூட்ல பாத்துட்டீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்னிடெக்ஸ் பூமிக்கு வரும், நம்ம பென் அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கேக்ஸ் ஏலியன் வந்து நம்மளோட பென்னோட ஆம்னிடெக்ஸ்ல வந்து அன்லாக் ஆயிருக்கும். ஸோ அப்பதான் பாத்துட்டீங்கன்னா நம்ம பென் வந்து இந்த கேக்ஸை யூஸ் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வில் கேக்ஸ் பூமிக்கு வந்து தன்னுடைய ஒரிஜினல் பவர் அந்த லைஃப் ஃபோர்ஸை பாத்துட்டீங்கன்னா ஆம்னிடெக்ஸை டச் பண்றது மூலமா திரும்பி அப்சர்வ் பண்ணி தன்னோட ஒரிஜினல் ஃபார்மை ரீச் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல ஆம்னிடெக்ஸை பென் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா நம்ம பென்னுக்கும் இருக்குல்ல பயங்கரமான சண்டைகள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. இதான் பாத்துட்டீங்கன்னா சிம்பிளா இந்த கேக்ஸ் ஏலியன் எப்படி ஆம்னிடெக்ஸ்குள்ள வந்துச்சு, அப்புறம் எப்படி ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்டான ஆர்ஜின். அதாவது நம்ம வில் கேக்ஸும் வந்து ஆம்னிடெக்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து ட்ரை பண்ணாரு. அப்புறம் வந்து ஆம்னிடெக்ஸோட லைஃப் அப்சர்வ் பண்ணி டிஎன்ஏவா மாத்தினுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பென் அதை யூஸ் பண்ணும்போது மறுபடியும் தன்னுடைய பவரை வந்து ரீகெயின் பண்ணி ஆம்னிடெக்ஸ்ல இருந்து கேக்ஸ் ஏலியன் மொத்தமா பாத்தீங்கன்னா வில் கேக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாரு. அதனால தான் அந்த கேக்ஸ் ஏலியன் ஆம்னிடெக்ஸ்ல ரீபூட்லயும் இல்ல, பென்டன் சீரிஸ்ல ஏன் இல்லைங்கிறத நம்ம இன்னொரு வீடியோல பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த கேக்ஸ் ஏலியன் ஆம்னிடெக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டது ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியன், பெஸ்டான ஏலியன் அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம லிஸ்ட்ல இந்த ஏலியனுக்கு வந்து 5th பிளேஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 4th பிளேஸ்ல பார்க்க போற ஏலியன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம குரோமோஸ்டோன். ஸோ குரோமோஸ்டோனுக்கு இந்த லிஸ்ட்ல இன்னொரு பேருமே கொடுக்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்னோட ஆம்னிடெக்ஸ்ல இருந்து அடிக்கடி அழிஞ்சு போன இல்லைன்னா திரும்பி திரும்பி ரிமூவ் பண்ணப்பட்ட ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த கேரக்டர் வந்து இது வரைக்கும் 2-3 தடவைக்கு மேல, ஒரு 4 தடவைக்கு மேல வந்து ஆம்னிடெக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா நம்ம வில் கேக்ஸ் வந்து நம்ம பென்னை சேலஞ்ச் பண்ணி அதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா பூமியை தன் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுவாரு. ஸோ அந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா பென் கை காய்ச்சி சும்மா இல்லாம கெவினோட ஹெல்ப் மூலமா பாத்துட்டீங்கன்னா ஆம்னிடெக்ஸை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்ல பாத்துட்டீங்கன்னா பென்னோட ஆம்னிடெக்ஸ்ல இருந்து ஒரு 4-5 ஏலியன்ஸ் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஸ்பைடர் மங்கி, அப்புறம் கூபு, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குரோமோஸ்டோன், இந்த மாதிரி சில ஏலியன்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த குரோமோஸ்டோன் வந்து ஃபர்ஸ்ட் ஆம்னிடெக்ஸ் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போனாரு. ஸோ போனா போட்டுன்னு சொல்லிட்டு விடாம இந்த ஏலியனை தேடி பிடிச்சி நம்ம பென் எடுத்துட்டு வரோரா. ஸோ அப்படி கேப்சர் பண்ணி கொண்டு வந்து நம்ம வில் கேக்ஸ் கூட நம்ம பென் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு ஏலியனா தெரியாதனமா பென் வந்து மாறிடுவாரு.
சோ அந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா இந்த ஏலியனை மொத்தமா நம்மளோட வில்கேக்ஸ் வந்து அவரோட ஸ்வாட வச்சு டெஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. அது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா குரோமோஸ்டோன் ஏலியன் ஃபர்ஸ்ட் ஆம்னிட்டிஸ்ல இருந்து அவரே வந்து ஹேக் பண்ணும்போது எஸ்கேப் ஆகி ஓடி போயிடாரு. அவருக்குன்னு ஒரு லைஃப் ஃபார்ம் வந்து எஸ்கேப் பண்ணாரு. ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து ஆம்னிட்டிஸ்ல இருந்து மொத்தமா இந்த ஒரு கேரக்டர் எரேஸ் பண்ணிருக்காரு. அதை பென்னே பாத்தீங்கன்னா கிளியரா மென்ஷன் பண்ணுவாரு. அதாவது நம்ம குரோமோஸ்டோனை பாத்துட்டீங்கன்னா அவரோட தலைமையில வந்து ஒரு ஹார்ன் மாதிரி இருக்கும். அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி நம்ம வில்கேக்ஸ் வந்து கில் பண்ணாராம். சந்தோஷம் பாத்துட்டீங்கன்னா டைமண்ட் ஹெட்டா அவர் வந்து அவரோட ரீஃபார்ம் ஆகி வந்திருப்பாரு. சந்தோஷம் பாத்துட்டீங்கன்னா டைமண்ட் ஹெட்டை வந்து நம்ம குரோமோஸ்டோனை வச்சு ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதை பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்றேன். ஸோ இப்போ பாத்துட்டீங்கன்னா குரோமோஸ்டோன் மொத்தமா ஆம்னிட்டிஸ்ல இருந்து மேனுவலா ரிமூவ் பண்ணப்பட்டது. அது திரும்பி மேனுவலா எப்போ வந்து அவங்க ஆட் பண்றாங்களோ, அதாவது நம்ம வில்கேக்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணிட்டார்ல, அதை மொத்தமா ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காரு. எப்போ மேனுவலா வந்து அவர் ஆட் பண்றாங்களோ அப்பதான் அவர் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பதான் பாத்துட்டீங்கன்னா அந்த சுஜிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஏலியனை காமிச்சிருப்பாங்கல்ல, அதாவது நம்மளுடைய டெட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட கிரகத்தை மறுபடியும் உயிரோட வர வைக்கிறதுக்கு இந்த சுஜிட்டலை தேடி பெனோட ஆம்னிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவர் வர வச்சிருப்பார்ல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்னிட்டிக்ஸ்ல மறுபடியும் குரோமோஸ்டோன் வந்தாருன்னு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அல்டிமேட் இன்சி ஸ்டார்ட் ஆச்சு. அதுல பாத்தீங்கன்னா எனிமி ஆஃப் ஃப்ரம் எபிசோடு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சாம் கேஸ்ட் தன்னோட அப்பாவை வந்து திரும்பி வந்து டேகன் கிட்ட இருந்து உயிரோட கொண்டு வரதுக்காக நிறைய பவர்ஃபுல்லான சோல்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா நம்ம பென் வந்து குரோமோஸ்டோனை யூஸ் பண்ணி போய் அதை பவர் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணி மொத்தமா குரோமோஸ்டோன் வந்து அவரோட ஆம்னிட்டிக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கும், டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் பென்னா மாதிரி கீழே விழுந்து அவருடைய சோலையுமே பாத்துட்டீங்கன்னா அந்த ஒரு மிஷினால வந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா நம்ம பென் வந்து ஒரு 2-3 இடங்களுக்கு மேலேயே வந்து இன்னொரு குரோமோஸ்டோன் வந்து அகைன் அண்ட் அகைன் பாத்துட்டீங்கன்னா லூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கான நம்ம பென்னோட கொழுப்பு தான் சொல்லலாம். ஒரே ஒரு தடவை மட்டும் வில்கேக்ஸ் பாத்துட்டீங்கன்னா தன்னோட பவரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணாரு. மற்றபடி பாத்துட்டீங்கன்னா ஆம்னிட்டிக்ஸை ஹேக் பண்ண ட்ரை பண்றது, பவர் அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸ் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு இந்த ஒரு ஏலியனை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பென் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாரு. ஸோ அதில் பாத்துட்டீங்கன்னா இந்த ஏலியன் பெனோட ஆம்னிட்டிக்ஸ் வந்து 2-3 தடவை எஸ்கேப் ஆயிருக்கு. அதனால நம்ம லிஸ்ட்ல இந்த இருந்து பாத்தீங்கன்னா 4th பிளேஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 3rd பிளேஸ்ல வர போற ஏலியன் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம வேபிக்கு. ஸோ வேபி பாத்துட்டீங்கன்னா நம்ம பென்டன் யூஸ் பண்றதுலயே வேற லெவலான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு ஏலியன் வந்து நம்ம பென் கிட்ட இருக்கிறதுலே வந்து ஜெய்ஜாண்டிக்கான சைஸ் எடுப்பாரா. ஸோ அதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த ஏலியனை வந்து பல இடங்கள்ல நம்ம பென் வந்து பவர்ஃபுல்லான வில்லன்ஸை டிஃபீட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்பியர் ஆகும்போது நம்ம வில்கேக்ஸை போட்டு பழந்துட்டாரு. அவரோட ஒட்டுமொத்த ஆர்மியுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணாரு. அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு ஏலியனோட பவரை யூஸ் பண்ணி வந்து நம்மளுடைய கார்பேஜ் மான்ஸ்டரா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த ட்ரங்க் மேன் கேரக்டரா இருக்கட்டும், ஈவன் ஈவில் அல்புட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட சண்டை போறதுக்கும் இந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம பென் வந்து யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ பாத்துட்டீங்கன்னா பென்னுக்கு ரொம்பவே ஜெய்ஜாண்டிக்கான சைஸ்ல இருக்கக்கூடிய வில்லன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம பென் வந்து அதிகமா நம்பக்கூடிய ஏலியன் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹிமேகா சார்னாலேயோ இல்ல மத்த எந்த ஏலியனாலையும் டெஃபினட்டா பாத்துட்டீங்கன்னா ரொம்ப சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லனை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. டெஃபினட்டா நம்ம வேபிக் தேவைப்படும். ஸோ இந்த வேபிக் வந்து எத்தனை தடவை பெனோட ஆம்னிட்டிக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 2 தடவை ரிமூவ் பண்ணப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா நம்ம பென் வந்து ஆம்னிட்டிக்ஸை ஹேக் பண்ண ட்ரை பண்ணாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அப்ப வந்து ஸ்பைடர் மென்கி, கூபு, அப்புறம் வந்து பிரைன் ஸ்டார்ம், நம்ம குரோமோஸ்டோன்லாம் எஸ்கேப் பண்ணாங்கல்ல. ஸோ அவங்க கூட பாத்துட்டீங்கன்னா நம்ம வேபிக்குமே வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிருப்பாரு. ஸோ வேபிக் வந்து அந்த டைம்ல நம்ம பென்னுக்கு ரொம்பவே முக்கியமா தேவைப்படுற ஒரு ஏலியன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம வில்கேக்ஸ்க்கு பயப்படக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து வேபிக் காமிச்சிருப்பாங்க. ஈவன் அந்த எபிசோட்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம வேபிக் வந்து ரிட்டர்ன் வந்தது உடனே வந்து நம்ம வில்கேக்ஸ்க்கு ஒரு பயம் வந்துடும். எங்க வந்து இதை யூஸ் பண்ணி பென் ஜெயிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரண பீதி ஒரு கண்ணில் தெரியும். அந்த டைம்ல நம்ம பென் பாத்தீங்கன்னா நம்ம வேபிக்கா மாறதுக்கு பதிலாக குரோமோஸ்டோனா மாறி அடிவையும் கடைசியில் டைமண்ட் ஹெட் வச்சு வின் பண்ணுவார். அது வேற விஷயம். பட் இருந்தாலும் வேபிக் அந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா நம்ம வில்கேக்ஸை டிஃபீட் பண்ற அளவுக்கு பென்னுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஏலியன். அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆம்னிட்டிக்ஸ் வந்து இப்படிதான் எஸ்கேப் ஆகி ஓடி போச்சு. ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஈவான் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இந்த ஏலியனை மொத்தமா பென்னோட ஆம்னிட்டிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. இந்த ஏலியனை மட்டும் இல்ல, நம்மளுடைய ஸ்வாம் ஃபயர், அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர், இந்த 2 ஏலியன்ஸையும் ஒரே ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாரு. அது அல்டிமேட் பென் ரிட்டர்ன்ஸ் நினைக்கிறேன், பென் 10,000 ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு அல்டிமேட் சீரிஸ்ல ஒரு எபிசோட் இருக்கு. சோ அந்த எபிசோட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஈவான் இருக்கார்ல, அவர் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மகடானை வந்து கண்டுபிடிச்சு அதமா பாத்துட்டீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த மல்டிவர்ஸ் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு தன்னுடைய அடிமைகளா இருக்கக்கூடிய பென் எல்லாத்தையும் இங்க வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் போடுவாரு. இதை தடுக்கிறதுக்கு ப்ரொஃபசர் பாராடாக்ஸும் அல்டிமேட் பென்னும் டீம் அப் பண்ணி நம்ம பென் டீம் இருக்காங்க, அவங்க கூட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம ஈவான் வந்து நம்ம பென்னை ட்ரிக் பண்ணி அவங்களோட பவரை வச்சு இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்மகடானை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்களா.
அந்த ஒரு மொமெண்ட்ல பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய பேபிக்கு வச்சு இயான் அட்டாக் பண்ணும்போது டைம் ரேஸை வச்சு நம்ம இயான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே பேபிக்கு வந்து காத்துல பார்த்தா அப்படியே சாம்பலாக்கி கரைய வச்சிருவாரு. அதாவது நம்ம பேபிக்கு பல்லாயிரக்கணக்கான வயசு அதிகமாக்கி அதை வச்சு பாத்தீங்கன்னா அவரை ரிமூவ் பண்ணாரு. அதே மாதிரி ஸ்வாம்பயர் அப்புறம் வந்து அல்டிமேட் ஸ்வாம்பயர் இந்த ரெண்டு கேரக்டர்ஸையும் பாத்துட்டீங்கன்னா அதே சேம் மெத்தட்ல வந்து ரொம்ப வயசாக்கி மொத்தமா பாத்துட்டீங்கன்னா ஆம்னிடெக்ஸ்ல வந்து முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம அல்டிமேட் பெண்டா அவங்களும் மறுபடியும் வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு ஏலியன்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காரு. ஸ்வாம்பயர், அல்டிமேட் ஸ்வாம்பயர், அப்புறம் பேபிக்குலாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாரும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்ட்லி நம்ம டாப் 3 அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏலியன். அதனால நம்ம பாத்துட்டீங்கன்னா பேபிக்கு இப்போதைக்கு 3rd பிளேஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. டெஃபினட்டா இந்த ஒரு ஏலியன் வந்து பென்னுக்கு ரொம்பவே முக்கியமான ஏலியனா நம்மளுடைய ஆம்னிவர்ஸ் வரைக்குமே காமிச்சிருக்காங்க. அதனால அவரை 3rd பிளேஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த லிஸ்ட்ல நம்ம 2nd பிளேஸ்ல வரப்போற ஏலியன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக். ஸோ பென்டரோட ஆம்னிவர்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலயே செம்ம பவர்ஃபுல்லான ஏலியன் தான் இந்த ஃபீட்பேக். ஸோ இந்த ஃபீட்பேக் பென்னோட ஆம்னிடெக்ஸ்ல இருந்து எப்படி ரிமூவ் பண்ணப்பட்டாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆக்சுவலி ஆம்னிவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா கிளாசிக்லயே இந்த ஃபீட்பேக் நம்ம பென் கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து ரைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல வந்து நம்ம 10 வயசுல இருக்கிற பென் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த ஃபீட்பேக் ஏலியன் மேல வந்து ஒரு பெரிய அப்சஷன், ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தால பாத்துட்டீங்கன்னா அதையே வந்து அகைன் அண்ட் அகைன் ஃபைட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ பாத்துட்டீங்கன்னா நம்ம மேவர் கூட சண்டை போடுறதுக்குமே வந்து நம்ம டைம் ஹெட் தான் வந்து பெஸ்டான சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பென் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியுமே நம்ம பென் பாத்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காம இந்த ஃபீட்பேக் ஏலியனை யூஸ் பண்ணி நம்ம மேவர் வந்து டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா நம்ம பென்னோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆனதை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபீட்பேக் என்ன பண்ணாருன்னா, அதாவது நம்ம மேல்வர் நம்ம பென்னோட ஆம்னிடெக்ஸ்ல இருந்து இந்த ஃபீட்பேக் ஏலியனோட டிஎன்ஏவை மொத்தமா பிரிச்சு நம்ம பென்னையும் ஃபீட்பேக்கையும் தனித்தனி கேரக்டர்ஸா அப்படியே பாத்துட்டீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணிருப்பாரு. அது ரெண்டு கேரக்டர்லயும் அந்த ஒரு டிஎன்ஏ லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட் இருக்கும்ல, அதை பிரிச்சு நம்ம பென்னையும் நம்மளோட ஃபீட்பேக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா ரிமூவ் பண்ணாரு. ஸோ பாத்துட்டீங்கன்னா ஃபீட்பேக் வந்து ஆம்னிடெக்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணப்பட்டுருச்சு. மேபி அந்த ஒரு ஏலியனை வந்து நம்ம ஆஸ்மிக் நினைச்சிருந்தாலும் இல்லை மத்தவங்க நினைச்சிருந்தாலும் ரீஸ்டோர் பண்ணிருக்க முடியும். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பென் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு இனிமே நான் சூப்பர் ஹீரோவா இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னிடெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகி ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியுமே வந்து ஒரு சூப்பர் ஹீரோவா ரிட்டர்ன் ஆனாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏலியன் ஃபோர்ஸ்ல. ஸோ இந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு ஃபீட்பேக் ஏலியன் அப்படிங்கிறது வந்து ஆம்னிடெக்ஸ்ல வந்து அன்லாக் பண்ணப்பட்டதுலேருந்து நம்ம பென் வந்து அது மேல ரொம்ப ஆசைப்பட்டு திரும்பி யூஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா மேல்வரால அந்த ஒரு ஏலியன் பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அந்த ஷோடவுன் அப்படின்ற எபிசோட்ல பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய அந்த மேல்வருக்குள்ளேயே பென் போயிருப்பாரு. அப்போ வந்து அந்த மேல்வருக்குள்ளதான் வந்து அந்த ஃபீட்பேக்கோட டிஎனோட எசன்ஸ் இருந்து அது வந்து மறுபடியுமே ஆம்னிடெக்ஸ் டிடெக்ட் பண்ணப்பட்டு தான் வந்து இந்த விஷயம் திரும்பியுமே நம்மளுடைய ஃபீட்பேக் ரிட்டர்ன் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு சில தியரிஸ் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி தியரி கிடையாது, அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பென்டன் கிரியேட்டரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஃபீட்பேக் ரிட்டர்ன் ஆனது சொல்லியிருக்காங்க. அது நம்ம டெடி கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிடெக்ஸ்ல தான் இருந்துச்சு, இருந்தாலும் அன்லாக் ஆயிருந்துச்சு. எப்ப வந்து பென்னியே வந்து தன்னைத்தானே மன்னிச்சாரோ அப்ப வந்து ஆம்னிடெக்ஸ்ல வந்து இந்த ஃபீட்பேக் அன்லாக் ஆயிட்டுன்னு அவர் ஒன்று சொன்னாரு. அப்புறம் வந்து மேட்வின் என்ன சொன்னாரு, அது வந்து ஃபீட்பேக்ல தான் அந்த டிஎன்ஏவோட வந்து இருந்துச்சு, அது பாத்துட்டீங்கன்னா ஆம்னிடெக்ஸ்ல டிடெக்ட் பண்ணப்பட்டு ஃபீட்பேக் ரிட்டர்ன் ஆனாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா பென்டன் வந்து தன்னோட பாஸ்ட் செல்ஃப் வந்து மீட் பண்ணுவார்ல, அப்போ அது மூலமா பாத்துட்டீங்கன்னா அது கனெக்ட் ஆகி அந்த ஒரு ஏலியன் அன்லாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பென்டன் கிரியேட்டரும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல பார்த்தோம்னா உருப்படியா இருக்கிற விஷயம் வந்து ஆம்னிடெக்ஸ்ல இருந்து அது லாக் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். ஸோ பாத்துட்டீங்கன்னா எப்படியோ ஃபீட்பேக் வந்து ஆம்னிடெக்ஸ்ல திரும்பி கிடைச்சிருச்சு. பென் அதை பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஆம்னிவர்ஸ்ல தன்னோட 16 வயசுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ பாத்துட்டீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல வந்து இந்த ஒரு ஏலியனே டெஃபினட்டா வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்டான அதனத்துல வந்து ஆம்னிடெக்ஸ்ல ரிமூவ் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரு ஏலியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கோஸ்ட் ஃப்ரீக். ஸோ கோஸ்ட் ஃப்ரீக் பாத்துட்டீங்கன்னா பென்டன் சீரிஸ்ல வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு ஏலியன் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆம்னிடெக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி தனக்கு ஒரு கான்ஷியஸை உருவாக்கிக்கிட்டு பென்னுக்கே மிக முக்கியமான வில்லனா மாறின ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஏலியனோட பவரும் சரி அப்பியரன்ஸும் சரி வேற லெவல்ல இருக்கும். பென்டன் சீரிஸ்ல பென்டன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டர் எப்படி ஆம்னிடெக்ஸ்ல வந்து மாட்டினாரு அப்புறம் எப்படி எஸ்கேப் ஆனாருங்கிறது ஒரு பெரிய நீண்ட கதை. அதை வந்து நான் சுருக்கமா சொல்றேன். அதாவது இந்த ஒரு ஜெஸ்காயர் அப்படின்ற கோஸ்ட் ஃப்ரீக்கு ஆம்னிடெக்ஸ் ஒரு டிவைஸ் இருக்கிறது வில்காக்ஸ் மூலமா வந்து அவர் வச்சிருக்க ட்ரோன் மூலமா தெரிய வருது. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான ஏலியன்ஸோட பாடியை பொசஸ் பண்ணி அந்த ஆம்னிடெக்ஸை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு வைல்டு வைன் ஏலியன் இருக்காரு பாத்தீங்களா, அதோட பாடியுமே பொசஸ் பண்றாரு. இது தெரியாத மியாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வைல்டு வைன் கிட்ட இருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அப்ப பாத்துட்டீங்கன்னா அவருமே வந்து
தெரியாதனமா இந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் குள்ள போயிட்டு மாட்டிக்கிறாரு. அதாவது அந்த டிஎன்ஏ கூட போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோஸ்ட் ஃப்ரீக்கை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஆம்னிட்ரிக்ஸ்ல வந்து ஆட் பண்ண மூலமா கோலான் ஸ்டீல வந்து ஆட் பண்ணி கிடைச்சிட்டு இந்தியாவில் பென் எப்பெல்லாம் யூஸ் பண்ணாரோ கொஞ்சம் கொஞ்சமா பாத்துட்டீங்கன்னா ஜெஸ்கார் வந்து அவரோட கான்சியஸ் வந்து அப்படியே ரீகெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல பாத்துட்டீங்கன்னா பென்னையே கண்ட்ரோல் பண்ணி ஆம்னிட்ரிக்ஸ் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை வந்து ஆட்டை பண்ண ட்ரை பண்ணுவாரு. அவர் பென்னோட பாடியில இருந்து மொத்தம் பிரிஞ்சு பென்னுக்கு அகேன்ஸ்டா ஒரு டீமை கிரியேட் பண்ணி எப்ப பார்த்தாலும் வந்து விளக்கு மாதிரி வாங்கிட்டு போறதுதான் இந்த ஒரு ஜெஸ்காரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பென் சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஏலியன் எப்படி ஆம்னிட்ரிக்ஸ்ல வந்து மாட்டினாரு, எப்படி எஸ்கேப் ஆனாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஸ்டோரி. ஆக்சுவலி இதுக்கு பண்ணி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. எப்படி வந்து அவர் தன்னோட டீமை வந்து கான்டாக்ட் பண்ணாரு, நிறைய மாதிரி பாத்துட்டீங்கன்னா பென்னுக்கு அகேன்ஸ்டா எப்படி வந்து ஒரு பிளானை போட்டாரு, எப்ப பென்னோட பாடியை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணாரு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டெஃபினட்டா அந்த ஜெஸ்கரோட ஆரிஜின் ஸ்டோரியை நான் வந்து ஒரு தனி வீடியோவா மேக் பண்றேன். அப்ப வந்து இவரை பத்தி நம்ம டீடைலா பேசலாம். சோ இப்போதைக்கு பாத்துட்டீங்கன்னா இப்படித்தான் நம்மளுடைய ஜெஸ்கர் ஏலியன் வந்து ஆம்னிட்ரிக்ஸ்ல எஸ்கேப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பென் சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க. இதுமே சிம்பிளா சொல்லிட்டேன். சோ இப்போதைக்கு இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 ஏலியன்ஸ் பத்தி நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த லிஸ்ட்ல வர இன்னும் சில ஏலியன்ஸ் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம ஸ்வாம்ஃபயர் அல்டிமேட் ஸ்வாம்ஃபயர் கூட ஆம்னிட்ரிக்ஸ்ல இருந்து எரேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களோட ஸ்டோரிங்கிறது நம்ம வேபி கூட அப்படியே கனெக்ட் ஆகி வந்துருச்சு. அதனால பாத்துட்டீங்கன்னா அதை வந்து செப்பரேட்டா சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேபி கூட கனெக்ட் பண்ணி சொல்லிட்டேன். அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைடர் மங்கி, அப்புறம் வந்து நம்ம கூபு, இந்த மாதிரி ஏலியன்ஸ் கூட ஆம்னிட்ரிக்ஸ்ல எஸ்கேப் பண்ணாங்க. அவங்களோட ஸ்டோரி வேபிக்ல கொஞ்சம், அப்புறம் வந்து குரோமஸ்டோன்ல கொஞ்சம் சொல்லிட்டேன். ஆனா அவங்கள செப்பரேட் பண்ணி இந்த லிஸ்ட்டை வந்து ஒரு டாப் 7ஆவோ இல்ல டாப் 10ஆவோ ஆக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அந்த கேரக்டர்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க யாருங்கிறத ஒரு டாப் 5ஆ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் கேட்பீங்க ஸ்வாம்ஃபயரை சொல்ல மாட்டீங்க ப்ரோ, இல்லைன்னா வந்து நம்மளுடைய ஸ்பைடர் மங்கை சொல்ல மாட்டீங்க, கூபை சொல்ல மாட்டீங்கன்னு. அவங்களும் எஸ்கேப் பண்ணாங்க. அவங்க வந்து அந்தந்த ஸ்டோரி லைன்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் கூட நான் ஒன்னா சொன்னதுனால தான் இங்க வந்து அதை செப்பரேட் பண்ணி சொல்லலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பென்டன் பத்திர கண்டென்ட்ஸ் பார்க்கணுமா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி நாங்க வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.